இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே. ஆக்ஸிலரி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப்ல வந்து முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிங்குலருக்கு நம்ம ஒரு வெர்பு ஃபாலோ பண்ணுவோம், ப்ளூரலுக்கு ஒரு வெர்பு ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. ஃபஸ்ட்டு பி ஃபார்ம் வெர்பு பார்க்கலாம். ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். ஸோ இது வந்து பி ஃபார்ம் வெர்ப். ஹேவ் ஃபார்ம் வெர்ப்பில் ஹேஸ், ஹேவ், ஹேட். இது வந்து ஹேவ் ஃபார்ம் வெர்ப். அப்புறம் டூ ஃபார்ம் வெர்ப்பில் டூ, டஸ், டிட். ஸோ இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் பில்லு, வுட்டு, கேனு, குட்டு, மே, மைட். ஸோ அதெல்லாம் வரும். ஸோ இது வந்து நீங்கள் பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்புறம் டென்சஸில் வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3 கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம எழுத முடியும். ஸோ அதான் நான் கொடுத்துருக்கேன். வெர்ப் 1ன்றது ரைட், இதை பேஸ் வெர்ப் பண்ணுவாங்க. வெர்ப் 2ன்றது ரோட், இதை வெர்ப் 2ன்றது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட்டில் வருது. வெர்ப் 3ன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே. ரிட்டன், ரைட், ரோட், ரிட்டன். இதுதான் இந்த வெர்ப் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், சப்ஜெக்ட் தெரியணும், அதுக்கப்புறம் வெர்ப் தெரியணும், அப்புறம் ஆப்ஜெக்ட் தெரியணும், அப்புறம் ஆக்சிலரி வெர்பு, ஹெல்பிங் வெர்பு, அதெல்லாம் பார்த்தோம். ஓகே. இப்போ சிங்குலர் ப்ரொனவுன் எது, ப்ளூரல் ப்ரொனவுன் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்.